எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது முட்டை வடை. முட்டை வேக வச்சு இந்த வெங்காயத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா கவர் பண்ணி வறுத்தெடுக்கிற ஒரு வடை. அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. முதல்ல தான் நீங்கள் இது செய்கிற அப்படின்னா ஃபெயில் ஆகாமல் பர்ஃபெக்டாக முட்டை வடை செஞ்செடுக்கிறதுக்கான சில டிப்ஸு கூட நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இது ஃபுல்லாக வேண்டியதில்லை, நமக்கு இதுலேருந்து ஒரு 4 முட்டை போதும். 4 முட்டை இதே மாதிரி 2ஆக கட் பண்ணி 8 வடை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு. நீளமாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாகவும் ரொம்ப சின்ன பீஸாகவும் கட் பண்ண வேண்டியதில்லை, நீளமாக எடுத்துக்கோங்க. காரமாக இருக்கிற 3 பச்சை மிளகாய், 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணது, நல்ல மணமாக இருக்கிற கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணது, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவு பற்றி அப்புறமா கொஞ்சம் விஷயம் டீட்டெயிலாக சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெருங்காயத்தூள். இவ்வளோ போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி கையில் நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ வந்துட்டு இந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஜூஸ் வெளியே இறங்கி நம்ம சேர்த்துருக்கிற கடலை மாவு நனைஞ்சு நல்ல மாவாக ஒட்டிடும். இதில் நம்ம தண்ணி சேர்க்கறதில்ல. தண்ணி சேர்க்காம வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஜூஸில் தான் இந்த மாவு ரெடி பண்ணுறது. இன்னும் ஒரு விஷயம், கடலை மாவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு தான் இதில் சேர்த்துருக்கு. நீங்கள் பாதி கடலை மாவு பாதி மைதா மாவு இந்த ஒரு காம்பினேஷனில் சேர்த்துருச்சுன்னா நல்லா பர்ஃபெக்டாக உங்களால் பண்ணி எடுக்க முடியும். முன்னாடி இதே மாதிரி ஒரு வெங்காயத்தோட வடை செய்யும்போது நான் மைதா மாவு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தேன் மைதா மாவு ஹெல்த்தியாக இல்லை, நீங்கள் கடலை மாவில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் நான் கடலை மாவில் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல தான் செய்கிற அப்படின்னா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவாவது மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா மாவில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம முட்டையில் கவர் பண்ணும்போது நல்லா ஒட்டி நிற்கும். எண்ணெயில் போடும்போது வெங்காயம் விட்டு வராது. அதனால மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கு. ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நடுவில் மெதுவாக அமர்த்தி அந்த முட்டை வைக்கிறதுக்கான ஒரு இடம் ரெடி பண்ணிக்கோங்க. மெதுவாக அமர்த்தி அந்த இது வச்சுட்டு கவர் பண்ண பாருங்கள். இல்லை இருந்தால் மேலேயும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு 2 கையில் மெதுவாக அமர்த்தி நல்ல ஷேப்பில் ஒரு பால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுற டைமில் ரொம்ப கட்டியாக மாவு வைக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக வச்சிருச்சு அப்படின்னா வேகாமல் இருக்கும் உள்ளே. ரொம்ப தின்னாக ரொம்ப கட்டி கம்மியாக வச்சிருச்சுன்னா நம்ம வெங்காயம் எண்ணெய்க்குள்ளே போடும்போது வெங்காயம் விட்டு வந்துடும். அதனால ஒரு மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பால் இதே மாதிரி ரெடி பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்தது எந்த மாதிரி தான் வேணும், இது எப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு. எல்லாமே முதல்ல இதே மாதிரி பால் பண்ணி வைக்காமல் ஒரு பால் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை 4 நீளமாக கட் பண்ணி எடுத்தும் நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். உள்ள மசாலைக்குள்ளே வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொரிச்செடுக்கிறதுக்கு. சீக்கிரம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு முட்டை ஃபுல்லாக வச்சு பெரிய ஒரு பாலும் பண்ணி எடுத்துடுவேன். அது கொஞ்சம் அந்த சூடெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக பொரிச்சு தான் எடுக்கணும். அது ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்ம வயர் ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல தான் செய்கிற அப்படின்னா ஒன்று பண்ணி எடுத்து பார்த்துட்டு அப்புறமா மிச்சம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நான் பால் எல்லாம் உருண்டை பண்ணி வச்சுருக்கு. 3 எடுத்து வச்சுருக்கு. முதல்ல நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் பண்ணிடலாம். எண்ணெயோட சூடு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே அது திருப்பி போடக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும். கீழே ஒட்டி இருக்கிற அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இது மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இல்லை இருந்தால் வெங்காயம் சீக்கிரம் விட்டு வந்துடும், முட்டை வெளியே வந்துடும். அதனால இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடையோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன்.
ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணி எடுக்கிறது. ப்ரிப்பரேஷனில் இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உள்ளே வந்து முட்டையும் ஆட் பண்ணியிருக்கு இதில். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது முட்டை பஜ்ஜியோட டேஸ்ட்டு கிடையாது. இதுக்கு வெங்காயம் முட்டை எல்லாம் சேரும்போது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.